இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கங்கள், பொதுநல அமைப்புகள் சார்பில் பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. 5ஆம் நாளான இன்று இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி பேரவை சார்பில் விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வலம் சாரம் அவ்வை திடலில் துவங்கியது. காமராஜர் சாலை, நேரு வீதி, காந்தி வீதி, பட்டேல் சாலை, பழைய சாராய ஆலை வழியாக கடற்கரைக்கு மேலதாளம் ஆட்டப்பாட்டத்துடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன. இந்த சிலைகள் ஊர்வலத்தில் அந்தந்த தொகுதியை சார்ந்த முக்கிய பிரமுகர்களும் அவர்கள் உருவம் தாங்கிய பேனர்களும் இருந்தது. குறிப்பாக முதலியார்பேட்டையிலிருந்து வந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தில் VCC நாகராஜன் பெயர் பொறிக்கப்பட்ட பேனர்களும் காணப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விண்ணை முட்டும் அளவிற்கு விநாயகர் கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள பழைய நீதிமன்றம் அருகே ராட்சத கிரேன் மூலம் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டன. அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு விநாயகர் கோஷங்களை எழுப்பினர். சுமார் 70க்கும் மேற்பட்ட பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. கடற்கரை சாலையில் நடைபெற்ற விசர்ஜனம் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர்.
புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த நேபாளத்தை சார்ந்த சுற்றுலா பயணி ஆட்டோவில் தவறவிட்ட உயர் ரக ஆப்பிள் செல்போனை சொந்த ஊருக்கு கிளம்பிய பெண்மணியிடம் பேருந்தை உரட்டி சென்று ஒப்படைக்கும் வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி செட்டித்தெரு மிஷன் வீதி சந்திப்பில் மாவீரன் இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர் நேபாளத்தை சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவரை தனது ஆட்டோவில் ஏற்றி சென்றுள்ளார். அப்பொழுது அவர் தன் கையில் எடுத்து வந்த உயர் ரக ஆப்பிள் தொலைபேசியை ஆட்டோவில் தவறவிட்டுள்ளார். இதனை கண்ட ஆட்டோ ஓட்டுநர் அவரை இறக்கிவிட்டு அவரது தங்கும் விடுதிக்கு சென்று நேபாள பெண்மணியின் தொலைபேசி எண்ணை சேகரித்து அவரிடம் தொடர்பு கொண்டு உங்களது தொலைபேசி தன்னிடம் இருப்பதாகவும் தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு தான் ஊருக்கு கிளம்பிவிட்டதாக கூறியுள்ளார். அப்பொழுது பேருந்து எங்கே செல்கிறது என்று கேட்டுள்ளார். முருகா தியேட்டர் சிக்னலை கடக்க இருப்பதாக தெரிவித்ததன் பேரில் பேருந்து ஓட்டுநரிடம் தொலைபேசியை தர கூறி சற்று மெதுவாக செல்லுங்கள், நாங்கள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து விடுகின்றோம் என கூறி பேருந்து சிவாஜி சிலை அருகே செல்லும் பொழுது பேருந்தை மடக்கி செல்போனை தொலைத்த நேபாள பெண்மணியிடம் அவரது செல்போனை ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர்கள், விதவைகள், முதிர்கன்னிகள், திருநங்கைகள் ஆகியோருக்கு பென்ஷன் உதவித்தொகை விண்ணப்பங்கள் செய்த பயனாளிகளுக்கு புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளி பயன்பெறும் வகையில் உதவித்தொகை பெறுவதற்கான அட்டை வழங்குதல் சம்பந்தமாக இயக்குநர் முத்து மீனா, துணை இயக்குநர் அமுதா பாலமுருகன் ஆகியோரை நேரில் சென்று சந்தித்து ஆலோசனை நடத்தினர். வரும் வாரங்களில் விண்ணப்பித்த பயனாளிகள் அனைவருக்கும் உதவித்தொகை பெறுவதற்கான அட்டை வழங்குதல் நிகழ்ச்சி செய்துவிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. உடன் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜன், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா சார்பாக 14ஆம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த 7ஆம் தேதி முதல் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. நாள்தோறும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவின் 5ஆம் நாளான நேற்று காலை மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சித்தி புத்தி விநாயகருக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தி புத்தி விநாயகரை தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சபா நிர்வாகிகள் மற்றும் சபா குடும்பத்தார்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாண்டிச்சேரி ஜேசிஐ மெட்ரோ மற்றும் பிரைனி ப்ளூம் சார்பாக போதை தடுப்பு விழிப்புணர்வு குறித்து கடற்கரை சாலையில் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி போதை தடுப்பு குறித்து தேசிய பாண்டிச்சேரி ஜேசிஐ மெட்ரோ மற்றும் பிரைனி ப்ளூம்ஸ் என்கின்ற தனியார் பள்ளி இணைந்து கடற்கரை சாலையில் போதை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பள்ளி நிறுவனர் நாயக் நாராயணசாமி தலைமை தாங்கினர். மேலும் இதில் தேசிய நிர்வாகிகள் யுவராணி, சுந்தர வடிவேலு, சிவசங்கரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சிறப்பு விருந்தினராக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் போதை தடுப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி பேரணியாக சென்றனர். இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டார்கள்.
மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு 2ஆம் தவணை தொகைக்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் சார்பில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 11வது பிரிவு பயனாளிகள் 9 நபர்களுக்கு இன்று 2வது தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு 2வது தவணை தொகையாக ரூபாய் 1,60,000 வழங்குவதற்கான அரசாணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய ஆய்வாளர் தணிகாச்சலம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.